தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆடியோ லீக்குங்கிறாங்க. ராசாவுடைய ஆடியோ லீக், அதுவும் குறிப்பா எதை பத்தி அப்படின்னா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்துச்சு இல்லையா, அதோடைய வாக்குமூலம் மாதிரி அது இருக்குது. இத ஆடியோ லீக்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாவே இது ஆடியோ லீக் கிடையாது, இது உண்மை லீக். இப்ப என்ன ராசா அவர் மாரிதாஸ் மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இல்ல இது ஏஐ, இது அது எப்பயும் வழக்கமா உள்ளதானே. ஒரு புகைப்படமோ ஒரு வீடியோ வந்துருச்சுனாக்க அது மாஃபிங் அப்படிங்கிறதும் அது ஏஐ அப்படின்னு சொல்றதும் அது வழக்கமான ஒண்ணுதான். அந்த ஆடியோ லீக்ல, அதாவது அந்த உண்மை லீக்ல என்ன இருக்கு விஷயம் அப்படின்னா, இப்ப இதுல என்ன தெரியுது, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல ராசாவுக்கு எந்த விதமான பங்கு இல்ல அப்படிங்கிறதுக்காக இந்த ஆடியோ வெளியேற்றப்பட்டிருக்குதா, இல்ல உண்மையாகவே அதுல அடிக்கப்பட்ட ஊழல் அந்த பணம் எங்க போச்சுங்கிறத ராசா வெளிப்படுத்தி இருக்கிறாரா, இது உண்மையாகவே லீக்கா இல்ல ராசாவே இதை வெளியிட்டு இருக்கிறாரா அப்படின்னு தெரியல. அதுல தெளிவா ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்குல ரைடு நடந்தப்ப ஏன் வீட்டுல இருந்து எதையாவது எடுத்தாங்களா, இதுல உள்ள 200 கோடி கலைஞர் டிவி ஆரம்பிக்கிறதுக்கான செலவுக்கு தானே போச்சு, ஏன் வீட்டுல இருந்து எடுக்கலையே அப்படின்னு ஒரு உண்மையை தூக்கி போட்டிருக்காரு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா 200 கோடி அந்த 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு நடந்தப்ப எல்லாரும் பேசினாங்க இது கலைஞர் டிவிக்கு போயிருக்குன்னு. அது உண்மை என்பது வெளிச்சத்துக்கு வருது. ரொம்ப பரிதாபமா இருக்குங்க. அவருடைய பேச்சுல ஆரம்பம் எப்படி இருக்குன்னா, நான் உள்ள சிறைக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தாருன்னு நினைக்கிறேன். நான் உள்ள போய் 2 மாசமா என்னை யாருமே பார்க்க வரல. உண்மையாவே பாவங்க. ஒரு விசேஷ வீட்டுக்கு வரல, என் வீட்டுல விசேஷம் வச்சிருந்தேன், ஒரு கல்யாணம் காட்சி வச்சிருந்தேன், நீங்க வரல அப்படின்னா சரி, அது 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 கோவிக்கலாம், அது ஒரு பரிதாபம் வைங்களேன். ஒரு உடல்நிலை சரியில்லை, ஒரு விபத்து, நான் மருத்துவமனையில் இருந்தேன், என்னை பார்க்க வரல அப்படின்னு ஒருத்தர் கவலைப்படுறாருன்னா சரி, அது கூட ஒரு ஏற்புடையதான். நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வரல அப்படின்னு அவர் சொல்றது, அந்த பரிதாபம் இருக்கு பார்த்தீங்களா, உண்மையாகவே வருந்தத்தக்கதுங்க. ஏங்க, ஒரு மனுஷன் எந்த குற்றமும் செய்யாம இந்த ஊழல் வழக்கில் அவரை கொண்டு போய் கோர்த்து விட்டு ஏன் அவர் கோர்க்கப்படுறாரு அப்படின்னா, தகவல் தொடர்பு துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார். அப்பதான் இந்த 2G ஸ்பெக்ட்ரம்ல இந்த முறைகேடு நடக்குது. 1.76 லட்சம் கோடி இதுல அரசுக்கு வருமான இழப்புன்னு வருது. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாருமே என்னை பார்க்க வரல, தலைவரை சொல்றாரு. தலைவர் யாரை சொல்றாருன்னா கலைஞரை. தலைவர் கூட என்னை பார்க்க யாரையும் அனுப்பி வைக்கல. ஆனால் 2 மாசம் கழிச்சு கனிமொழி இதே தீகார் சிறைக்கு வந்த உடனேயும் எல்லாரும் பார்க்க வந்தாங்க அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை கொட்டுறாருங்க மனுஷன். உண்மையாவே பாவங்க. ஒரு சூப்பு கிப்பு, ஒரு ஆட்டுக்கால் சூப்பு, ஒரு நாட்டுக்கோழி சூப்பு எதையா வச்சு கொண்டு போய் 2 மாசம் அங்கே யாரையா வச்சு கொடுக்க வச்சிருந்தா பேசாம இருந்திருப்பாரு. அவருக்கு தேவையான உணவை பார்த்து பேசி ஈசிட்டு இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி இருந்திருப்பாரு. செய்யாத தப்புக்கு நான் உட்கார்ந்துருந்தேன் உள்ள, என்னை பார்க்க யாருமே வரல அப்படிங்கிற ஆதங்கம் இருக்கு பாருங்க. உண்மையாவே பரிதாபம் தான். அதுக்கப்புறம் ஒரு உண்மையை தூக்கி போடுறாரு பாருங்க. அழகிரியை பிடிச்சி இழுக்கிறாப்புல உள்ள. அழகிரி என்னை பார்க்க வந்தாரு. பார்க்க வந்தப்ப அழகிரி என்ன சொன்னாருன்னா, ஏன்பா நீயும் கனிமொழியும் சிறையில் இருக்கீங்க, ஸ்டாலின் தானே அந்த 200 கோடியை வாங்கி கலைஞர் டிவிக்கு கொடுத்தது, நீ 2 பேரும் பேசாம அப்ரூவ் ஆயிட்டு ஸ்டாலினை மாட்டி விடுங்கப்பான்னு சொன்னாரு அப்படிங்கிறார். இந்த 2 மாசம் என்னை யாரும் பார்க்க வரலன்னு சொல்றப்ப அவர் ஒரு வார்த்தையை விடுறாரு, நான் பஸ்டா இருந்தா என்ன நடந்திருக்கும், அதாவது அந்த 2 மாசம் யாரும் பார்க்க வரலன்னு நான் குமுறி போய் நான் அப்ரூவ் ஆயிருந்தா என்ன நடந்திருக்குங்கிறது தான் ராசா அதில் சொல்ல வர்றாரு. இப்படி பல விஷயங்களை வெளிப்படையா ஒரு மனசாட்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறார். அதுக்கு பிறகு நடக்கிறது பாத்தீங்கன்னா, கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் தான் வருவாரு. ஸ்டாலினே வந்தாலும் கட்சியை நான் தான் வழி நடத்துவேன், அது ஒரு ஆடியோ உள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த ஆடியோ தொடர்ந்தே வருது. நான் தான் வழி நடத்துவேன், ஸ்டாலினுக்கு ஒன்றும் தெரியாது, கட்சியே நம்ம கையில தான், கண்டிப்பா கனிமொழிக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனை வரும், அந்த இடத்துல அறிவுபூர்வமாகவும் கட்சியோடைய நாடாளுமன்ற ஒரு உறுப்பினராகவும் நான் தான் இருக்கிறேன், டெல்லியில லாபி பிறகு நான் தான் இருக்கேங்கிற மாதிரியான துணியில அவர் என்ன சொல்றாருன்னா, கட்சியே கடைசியில நம்ம சொல்றது தான் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆடியோ. இப்ப இந்த பிடிஆர் கொஞ்ச நாளைக்கு முன்னால, ஒரு சில வருடங்களுக்கு முன்னால ஒரு ஆடியோ போட்டார். மாசத்துக்கு 1000 கோடி அடிக்கிறாங்க சபரீசனும் உதயநிதியும், இதெல்லாம் என்ன செய்யறது, ஒரு வருஷத்துக்கு என்னாச்சு, 5 வருஷத்துக்கு என்னாச்சு அப்படின்னு கலங்கி போய் அவர் பேசின ஆடியோ லீக் இல்ல, உண்மை லீக் வெளியே வந்துச்சு பாத்தீங்களா. அது மாதிரி இல்லைங்க, இது அதை விட பெருசு. கிட்டத்தட்ட நாடாளுமன்றம் 40 நாள் தொடர்ச்சியாக முடக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசியல் வரலாற்றில் நாடாளுமன்றம் தொடர்ச்சியாக முடக்கப்படுது 40 நாள் அப்படின்னா வரலாற்றிலே அதுதான். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலுக்காக தான்
அன்றைய பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது நாடாளுமன்றத்தை 40 நாட்களுக்கு முடக்கி வச்சிருந்துச்சு. இந்த ராசாவும் கனிமொழியும் சிறையில் இருக்கும் போது யாருடைய ஆட்சி இருக்கு தெரியுமா? இதே காங்கிரஸ் உடைய ஆட்சி. யார் கூட்டணி தெரியுமா? இதே திமுக கூட்டணி. கொஞ்சம் வியப்பாகவும் இருக்கும் நமக்கு. கூட்டணியில இருக்கிறாங்க, ஆனால் அதே காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுது? ராசாவையும் கனிமொழியும் தூக்கி உள்ள வைக்குது. எந்த அளவிற்கு அந்த விஷயம் போச்சு அப்படின்னா, தயாளு அம்மாள் இந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்ல உள்ள போக வேண்டியது. எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் மூடி மறைச்சிருக்காங்க பாருங்க. அவங்களும் இதுல தயாளு அம்மாவும் தீகார் சிலைக்கு போயிருக்க வேண்டியது. கடைசியாக ஒரு வகையா பேசி முடிச்சு, சரி கனிமொழியை நாங்க அனுப்பி வைக்கிறோம்னு கனிமொழியை தயாளு அம்மாளுக்கு பதிலாக கனிமொழியை அனுப்பி வச்சு அதை சரி கட்டினாங்க. இவ்வளவு பெரிய 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் கடைசியில சிபிஐ, இடி எல்லாருமா சேர்ந்துமே கூட கடைசியில நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, குற்றம் சரியாக நிரூபிக்கப்படாதனால இவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் சொல்லுச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாக்குமூலம் ராசாவே பேசின இந்த வாக்குமூலம் இருக்குல்ல, நம்ம எல்லாம் பெருமையா பேசணும். வழக்கு நடக்கும்போது வழக்கறிஞர்களை விட ராசாவே அவருக்காக வாதம் செஞ்சுக்கிட்டாரு கோர்ட்ல, நீதிமன்றத்துல அப்படிலாம் கேள்விப்பட்டேன். ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. அப்ப 5 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இவ்வளவு பெரிய விஷயத்தை அவருடைய குரலிலே அவர் பேசி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு வாக்குமூலம், மிகப்பெரிய ஒரு சாட்சி, மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை இனி தோண்டி எடுப்பாங்களா இல்ல அப்படியே விட்டுருவாங்களான்னு தெரியல. அப்படியே தோண்டி எடுக்கிறதா இருந்தா பாரதிய ஜனதா அதை எடுத்தாகணும். இந்த ஆடியோ உண்மையாகவே உண்மையானதுதானா, இல்லை என்றால் அவர் சொல்ற மாதிரி ஏஐயா அப்படிங்கிறதெல்லாம் இனி ஆடுகிற பாரதிய ஜனதா தரப்பு இதை எடுத்து தோண்டி எடுத்து திரும்ப தெருவில் தொங்க விடுமா அப்படின்னு நமக்கு தெரியல. எது ஒண்ணுங்க. ஆனா இந்த விஷயத்திலிருந்து என்ன தெரியுதுன்னா, அன்றைக்கு பொத்தாம் பொதுவாக பேசப்பட்ட அந்த 200 கோடி, அந்த 200 கோடி கலைஞர் டிவிக்கு போனது, அரசுக்கு 1.76 லட்சம் கோடி இழப்பீடு, இது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது மட்டும் தெல்ல தெளிவா தெரியுதுங்க. அங்க ஒன்று இங்க ஒன்றுமா பேசியிருக்கலாம். ராசாவே பேசுற இந்த பதிவு மிகப்பெரிய ஆவணம், மிகப்பெரிய சான்று அப்படின்னு தான் சொல்லணும். இது தவளை தன்வாயாலே கெடுமா அப்படின்னா அதை நம்ம சொல்ல முடியல. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம், தவளை தன்வாயாலே கெட்டு போச்சா அப்படின்னு. இனி என்ன செய்ய முடியும்? அவரு யார் மேலேயாவது வழக்க போட்டு இது ஏஐ மாஃபிங் தான் சொல்லி தான் இது தப்பிக்க முடியுமே தவிர, ஐயா ஆமா ஆமா நான் தான் பேசிட்டேன், உண்மையை கக்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் போய் எங்கேயும் போய் பேச முடியாது. மொத்தத்துல அவர் இது பொய்ன்னு சொல்லலாம், வழக்கு இழக்க போட்டு இதை திசை திருப்பலாமே தவிர, உண்மையாகவே இதை விட்டு, இந்த விஷயத்தை விட்டு ராசா கடந்து செல்வது என்பது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் இல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஆட்சி அன்றைய காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தை இந்த விஷயத்திற்காக, இதே 2Gக்காக 40 நாள் முடக்கி வச்சிருந்துச்சு. இப்ப பார்ப்போம், மிகப்பெரிய ஒரு சாட்சியம் கிடைச்சிருக்கு, வாக்குமூலம் கிடைச்சிருக்கு. தொடருமா 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு? நன்றி, வணக்கம்.